இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 8th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோட ஓப்பனிங்கில் எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, அவனும் அவனோட ஃபேமிலியும் அவங்க அம்மாவோட மெமோரியலுக்கு போய்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அந்த ஒரு டைமில் அவங்க அந்த குட்டி பொண்ணுங்களாம் வந்து எப்பா பயங்கர டயர்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்கள வந்து சீரப் பண்ணுறக்க அவங்க அப்பா அந்த இடத்துல ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ரூக்கியா இருக்கிறாள், அவ வந்து நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஹாய் அப்படின்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். டே அந்த பொண்ணு யாரா, உனக்கு எதுக்குடா வந்து கை காட்டுற, அது மட்டும் இல்லாமல் அவளை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு யோசிக்க நம்ம ஹீரோவும் முதல்ல தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உப்ப ஞாபகம் வந்துருச்சு, அந்த ஒரு பொண்ணு என்னோட கிளாஸ்மேட், இருங்க அவகிட்ட நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கியா கூட்ட அங்கிருந்து ஓடி போயிடுவானா. என்ன பண்றானுங்க அப்படின்னு யோசிக்க அப்ப அந்த காரின் இச்சிகோ பெரிய பையன் ஆயிட்டான் போலயே அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரூக்கியா ஓரமா கூட்ட வச்சுட்டு எதுக்கு இங்க வந்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, வேற எதுக்கு வருவாங்க, ஃபேமிலி கூட நீ ஒரு ட்ரிப்புக்கு வந்திருக்க, இந்த ஒரு டைம்ல ஏதாவது ஹாலோக்கு எதுவும் அட்டாக் பண்ண வந்துச்சுங்கும் போது அதை நானுமே தடுக்கிறதுக்கு இங்க இருக்க வேணாமெல்லாம் கேட்க. ஸோ அதுக்கப்புறம் ரூக்கியா கேப்பா, சரி அப்பளையே அவங்க அம்மாவை வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அது கொலை பண்ணது யாரு, உன்னால சின்ன வயசுல இருந்தே ஸ்பிரிட்ஸ் வந்து பார்க்க முடியுதுங்கும் போது ஒருவேளை அவங்க அம்மாவை ஹாலோ இது கொலை பண்ணிருக்குமான்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே கத்தி விட்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எந்த ஒரு ஹாலோ எங்க அம்மா வந்து கொலை பண்ணல, அது மட்டும் இல்லாம திருப்பி இந்த ஒரு கேள்வி வந்து கேட்டுட்டு என்ன வந்து கஷ்டப்படுத்தாத, எவ்வளவு சஃபரிங் இருக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், சும்மா கேள்வி கேட்கிற உனக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி எங்க அம்மா எந்த ஒரு ஹாலோவும் கொலை பண்ணல, எங்க அம்மாவை கொலை பண்ணது நான் தானே சொல்லிட்டு போவானா. இங்க இன்னொரு பக்கம் அந்த டட்ஸுக்கு நம்ம ஒரியுமே இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரியுமே எனக்கு தெரிஞ்சு நான் இச்சிகோவை பத்தி ஒரு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், இச்சிகோ வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, யாருக்கும் தெரியாம பூமியை வந்து காப்பாத்திட்டு இருக்கிறான்லாம் சொல்ல. ஆமா அங்க சூப்பர் ஹீரோவை நான் முதல்ல 4 வயசு இருக்கும்போது மீட் பண்ணேன், நான் கராத்தே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல அவங்க அம்மா கூட வந்து அவனை சேர்த்து விட்டாங்க, பயங்கரமா பேனு சிரிச்சுக்கிட்டே இருப்பான் எந்நேரம், நாளே என்கிட்ட அடி வாங்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சவன். சோ இப்படிதான் எல்லா டைமும் அடி வாங்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான். ஆனா ஒரு தடவை அவங்க அம்மா வந்தோடனே அவன் அழுதுகிட்டு இருந்தாலுமே வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மா வந்து பார்க்க போயிருவான், சரியான அம்மா பையன். ஆனா இது எல்லாமே அவனோட 9 வயது வரைக்கும் தான் நீடிச்சது. அவனுக்கு எப்போ 9 வயது ஆச்சோ அப்ப அவங்க அம்மா வந்து இறந்து போனாங்க. அவங்க அம்மா இறந்து போனோடனே அவனோட பிரைட்டா அந்த ஒரு சிரிக்கிற அந்த ஒரு முகம் அது அப்படியே கம்ப்ளீட்டா காணாம போயிருச்சு. எப்பவுமே அவனை பார்ப்பேன், அவங்க அம்மா இறந்து போன அந்த ஒரு ரிவர் பக்கத்திலேயே எப்பவுமே அவங்க அம்மாக்காக அவன் வந்து காத்திருப்பான், அவங்க அம்மாக்காக அவன் வெயிட் பண்ற மாதிரி எனக்கெல்லாம் தோணும். ஒரு சின்ன பையனா இருந்துகிட்டு அவங்க அம்மா இறந்து போனதை வந்து அவன் எப்படி ப்ராசஸ் பண்றானே எனக்கு புரியல அப்படின்லாம் சொல்லி அவன் வந்து ஃபீல் பண்ணுவா. ஸோ இந்த டட்ஸுகிங்கிறவ நம்ம ஹீரோட பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதுவே இன்னொரு பக்கம் ரூக்கியா நம்ம ஹீரோ சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பா, என்னது அவன் அவங்க அம்மா வந்து கொலை பண்ணானா, சேச்சா வாய்ப்பெல்லாம் இருக்காது, அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை ஹாலோ கொலை பண்ணுச்சுன்னு சொல்லி அப்ரப்டா அப்படி ஒரு வார்த்தையை வந்து விட்டுறக்கூடாதுதான் அப்படின்னு அவன் வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பாளா. பார்த்தா நம்ம ரூக்கியா கூடவே அந்த மார்ட்சோல் இருக்குல்ல அதுவுமே வந்து இருக்குமா, ஹே நீங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ரூக்கியா அந்த மார்ட்சோலுக்கு கோன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்திருப்பாளா. அதுக்கு அந்த கோன் நம்ம எதுக்கு தேவையில்லாம இங்க வந்துகிட்டு இருக்கிறாவா, திருப்பி வீட்டுக்கே போகலாம்லாம் சொல்லும் போது இல்ல இன் சம் கேசஸ் இந்த இடத்துல ஏதாவது ஹாலோ வந்துச்சுன்னா இச்சிகோ வந்து தனியா சமாளிக்க முடியாது, என்னன்னாலும் ஹாலோ இருக்கிறது என்னோட கடமை, அதனால நான் இங்க இருந்துதான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. சோ அப்போ வந்து சம்திங் அந்த இடத்துல யாரோ இருக்கிற மாதிரி அவளுக்கு வந்து சென்ஸ் ஆகுமா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த இடத்துல போன எபிசோட்ல அந்த சோல் சொசைட்டில இருந்து ஒருத்தன் வந்திருப்பான்ல ரூக்கியாவை தேடி, அவனா தான் இருக்கும். அவன் அப்படியே தூக்க கலகத்துல எந்திரிச்சு நிப்பானா, அவங்ககிட்ட இருக்கிற சோட பார்த்தா அந்த கோன் ஆஹா சோல் ரீப்பர்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவானா. அதுவே ரூக்கியா எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு கேட்க, நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா ரூக்கியாம்பா. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா கூட வந்து பயங்கர ஹாப்பியா இருந்திருக்கான், அவங்க அம்மா வந்து அவன் கூட இருக்கும்போது அவனுக்கு அவ்வளவு சேஃபா ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி அதெல்லாம் யோசிக்க. ஆனா அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த டைம்லயுமே பேய்கள் எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியும், பட் பேய் எது ஹியூமன்ஸ் எதுன்னு அவனுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஆத்தோரத்தில் ஒரு பேய் வந்து தண்ணிக்குள்ள இறங்குற மாதிரி இருக்கேன், அதை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா அடிச்சு பிடிச்சு போய் அதை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருந்திருப்பான். பட் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அவங்க அம்மா பின்னாடியே ஓடி வந்து அவங்க அந்த ஆத்துல விழுந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பா அடிக்கடி சொல்லுவாராமா, இச்சிகோ அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வச்சதுக்கான ரீசனே வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை வந்து நீ காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காட்டி தான். ஸோ அதனால தான் அன்னைக்கு அந்த ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணேன், பட் அது மூலமா எங்க அம்மா வந்து நான் இழந்துட்டேன், எங்க குடும்பத்தோட ஒரு தூணாவே எங்க அம்மா தான் இருந்தாங்க, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான், என்னாலதான் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவோட மெமோரியல்ல காரினும் அந்த ஒரு யூஸும் இருப்பாங்களா, பார்த்தா அந்த காரின் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருப்பா, பட் இருந்தாலும் யூஸ் வந்து அழுதுகிட்டு இருக்கேன், ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் அழுதுகிட்டே இருப்பியா, 11 வயசு ஆச்சு கொஞ்சமா அது திருந்தடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது. ஆனா அப்போ நம்ம ஹீரோவோட அப்பா வந்துட்டு அந்த இடத்துல பயங்கரமா ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, என்ன எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா சோகமா தான் இருக்கணுமா அப்படின்லாம், ஐயோ நீ ஒரு அப்பா மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவே இங்க நம்ம ரூக்கியா, ஆமா யாரா நீ எதுக்கடா இங்க வந்திருக்க, உன் பேர் என்னடான்னு கேட்க, ரூக்கியா கூச்சிக்கி, சோல் அகாடமியில இருக்கிற எல்லாருக்குமே உன்னோட பேர் வந்து தெரியும், உன்னை இளவரசின்னு சொல்லுவாங்க தான், நீ ஒரு பெரிய கிளான்ல இருந்து வந்திருக்க, அப்புறம்னா என் பேர் தான்
தான் சாய். நானும் அந்த சோல் அகாடமில தான் படிச்சேன். உன்னோட 2 வருஷம் சீனியர். நானும் அந்த இடத்துல பயங்கர பாப்புலர் தான். என்ன இருக்கிறதுலே பயங்கர ஃபன்னியஸ்ட் கைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல. இல்ல, கேள்விப்பட்டதே கிடையாது. நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாளா? சரி, தெரியாமலே இருக்கட்டும். ஆனா அவங்ககிட்ட சில கேள்விகள் வந்து கேட்க வேண்டியது இருக்குங்கும்போது அப்ப ரூக்கியா யோசிக்கிறா. இருக்கிறான்ல, அவன் வந்து சொல்லியிருந்திருப்பான், உன்னால ரொம்ப நாள் வந்து மறைஞ்சு இருக்க முடியாதுன்னு. சோ அதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, என்ன ஸ்டெல்த் ஃபோர்ஸ்ல இருந்து வந்திருக்கே அப்படின்னு கேட்க, கரெக்டா சொன்னேன்னு சொல்லுவானா. அதே நேரத்துல அந்த கோன் இருக்கிறான்ல, அவன் வேகமா நம்ம ஹீரோவை தேடி வருவான். வந்துட்டு இந்த மாதிரி ரூக்கியாக்கு பிரச்சனை அப்படின்லாம் கத்திக்கிட்டு இருக்க, இங்க அந்த சாய் ரூக்கியா கிட்ட, சரி இந்த ஹியூமன் வேர்ல்ட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, திருப்பி வராம அப்படின்னு சொல்லி சில கேள்வி எல்லாம் கேட்பானா. ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஹாலோஸ் இருக்குது. ஹாலோஸை போட்டு தள்ளுறதா ஒரு சோல் ரீப்பரா என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம சோல் சொசைட்டில இருந்தும் எனக்கும் நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குதுன்னு ரூக்கியா சொல்லுவாளா. அப்புறம் ஏன் கண்ணு ரொம்ப நாளா இந்த இடத்துல ஹியூமன் ஃபார்ம்ல சுத்திக்கிட்டு இருக்கிற? அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஆரஞ்சு கலர் தலையன் அவன் என்ன அவங்க அம்மா இறந்து போனாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறான். சரி, என்னமோ அது எங்கேயோ போயிட்டு போகுது. முதல்ல என் கூட நீ சோல் சொசைட்டிக்கு வா. வர மறுத்தனா உன்னை அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்குன்னு சொல்ல, அவ வரமாட்டேன்னு சொல்லுவாளா. எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி அவன் ஸ்வாட் எடுக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த கோனும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. நம்ம ஹீரோனால அந்த சாயை பார்க்க முடியுதுங்கிறது அந்த சாய்க்கே ஷாக்கா தான் இருக்கும். சரி மவனே, நீ யாரு அப்படின்னு கேட்க, நான் வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பர்னு சொல்லுவானா. என்னது சோல் ரீப்பரானு முதல்ல அவன் ஷாக் ஆவானா. அதுக்கப்புறம் ரூக்கியா ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருந்திருக்கே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, அவனை வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ண, அதுல இருந்து எஸ்கேப் ஆகி நம்ம ஹீரோ அந்த கோனோட வாயில் இருக்கிற ஸ்பிரிட் கேண்டி எடுத்து அவன் உடம்புக்குள்ள போட்டு சோல் ரீப்பரா வெளியே வந்து அந்த சாய் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. அதுவே இங்க காரினும் யூசுவும் எங்க அம்மாவோட மெமரியில இருக்கும்போது அப்ப காரினுக்கு சம்திங் அந்த இடத்துல ஏதோ வர மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஹாலோ அவங்க வந்து அட்டாக் பண்றதுக்காக வர, அந்த காரின் பயங்கரமா பயந்து போயிருவா. அதுவே இங்க நம்ம ஹீரோவும் அந்த சாயும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. பார்த்தா அந்த சாய் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பானா. ஈஸியா நம்ம ஹீரோ வந்து டிஃபீட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏய், உனக்கு வந்து பயங்கர மசில் பவர் இருக்கலாம் கண்ணு, பட் இருந்தாலும் உனக்கு சுத்தமா டாக்டிக்ஸே தெரியலன்னு சொல்லி தான் நம்ம ஹீரோவை நக்கல் பண்ணிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப டக்குன்னு ரூக்கியோட மொபைலுக்கு இந்த இடத்துல ஒரு ஹாலோ இருக்குதுன்னு சொல்லி சிக்னல் வருமா. டக்குன்னு நம்ம ஹீரோ சண்டை பாதியில் நிறுத்திட்டு என்னன்னு சொல்லி பாக்குறதுக்காக வர, பார்த்தா அந்த சாயுமே பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு, ஆமா ஹாலோ வந்திருக்குது, என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். சோ அதுக்கப்புறம் இந்த சாய் கூட சண்டை போடலாம் நேரம் இல்ல, முதல்ல உன்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அந்த ஹாலோ அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேகமா அவங்க ஃபேமிலி வந்து காப்பாத்துறதுக்காக போறாங்களா. சோ அதே மாதிரி தான் அந்த காரின் இருக்கிறாள்ல, சோ அவளையும் அந்த யூசுவையும் அந்த ஒரு ஹாலோ வந்து அட்டாக் பண்ணிட்டு யூசு வந்து எடுத்து அப்படியே சாப்பிட்றதுக்காக வாய்கிட்ட கொண்டு போக, அதுவே நம்ம ஹீரோவும் அந்த ரூக்கியாவும் மலையில இருந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ, எங்க அம்மாவை பத்தி நீ கேட்கும் போது நான் அப்படி எரிஞ்சிருந்ததுக்கு என்ன வந்து மன்னிச்சிடுன்னு சொல்ல, இல்ல நீ கோவப்பட்டதுக்கு எல்லா ரைட்ஸுமே உனக்கு வந்து இருக்குது. ஏன்னா அது எல்லாமே வந்து உன்னோட பிரச்சனை. நான் சும்மா ஒரு வெளியெல்லாம் இருந்துட்டு கேள்வி கேட்கறது ஈஸியா தான் இருக்கும். உனக்கு எப்ப அதுக்கு பதில் சொல்லணும்னு தோணுதோ அப்ப நீ என்கிட்ட சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமா வந்துகிட்டு இருக்க. பின்னாடியே அந்த சாயும் வருவான். வந்து அந்த ஹாலோவை பார்த்துட்டு இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போலயே அப்படின்னு அவன் நினைக்க, அதே நேரத்துல அந்த ஒரு ஹாலோ யூசு கிட்ட, நீ தான் இருக்கலே கத்திக்கிட்டே இருக்கிற, எனக்கு கத்துற பிள்ளைங்கனாலே பிடிக்காது, அதனால உன்னை சாப்பிட போறேன்னு சொல்லி வாய்கிட்ட கொண்டு வர, அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. ஸோ யா, தேங்க்யூ.